தாமதம். என்ன மொன 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 நீங்க என்னடா மொன மொன? அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டியவன் ஏன் இவ்வளவு கால தாமதம்? அரண்மனைக்கு வரக்கூடிய நீ சொல்லுவது அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டியவன் ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஏன் நான் மட்டும்தான் சம்பளம் வாங்குறேன்னா அவன் சும்மாவா போறான்? அதெல்லாம் உன்னை கேட்டுட்டு தான் பிறகு நோண்டிக்கிறான். ஆமா, அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டிய ஏன் உனக்கு கால தாமதம்? அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டியவன் ஏன் இவ்வளவு கால தாமதம்? புது வாட்சி அதுல படிச்சுதான் 4 தூசி அதை ரிப்பேர் செய்ய திருமண வந்தாவாசி அங்க நின்று இருந்தா ஒரு தாசி அந்த மேலைய காதல் வலைய வீசி அவளை கூட்டிட்டு போன மெரினா பீச்சு அங்கதான் ஃப்ரீயா இருக்கும். கூட்டிட்டு போன மெரினா பீச்சு சொல்லுடா. அங்க என்ன நடந்திருக்கு கொஞ்சம் யோசி. நான் யோசிக்கிறேன் என்ன நடந்தது உலக அதிசயம் சொல்லிட்டேன். அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டிய இவ்வளவு கால தாமதம் என்று கேட்டால் கடமாக என்ன சொல்ற? சாப்பிடுறா ஐயா அன்னதானம் போடுறாரு. நாங்க ஒரு விகட கவிங்க. விகடகவி? ஆமாங்க. என்ன விகடகவி? அதனால தப்ப எடுத்துக்காது. சொல்லு. அவன் பேச தெரியாத பையன். உங்களுக்கு அனைத்தும் தெரியல, அனைத்தும் தெரிந்தவன் கை சேர்ந்தவன். ஏன் காலத்தாமதன்னு கேக்குறீங்க? கேக்குறது யாரு? மன்னன். கேஜமா நீ கேக்குறீங்க. பதில் யார் சொல்லணும்? நீதான் சொல்லணும், காவல்காரன். டேய் அங்க என்ன நடக்குது? என்னடா நடக்குது? சாம்பிராணி போக போறான். இல்ல இது ஆற்காடு பக்கம்லாம் அதிகமா சாம்பிராணி போக போடுவாங்க. சொல்லு. கேக்குறது யாரு? மன்னன். மன்னன் நீ கேக்குறீங்க. ஆமா. பதில் யார் சொல்லணும்? காவல்காரன் தான் சொல்லணும். காவல்காரன் யாரு? நீதான். மன்னர் யாரு? நான் தான். அதானா சொல்றேன். என்ன தெளிவாத்தானே சொல்றேன். எத்தனை தடவை அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டிய ஏன் கால தாமதம் என்று ஒரு நாட்டையாள மன்னன் கேட்கின்றேன். பதில யார் சொல்லணும்? காவல்காரன் சொல்லணும். சொல்றேன். என்னடா கேட்டு பதில் சொல்ல முடியும்? அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டிய இவ்வளவு கால தாமதம் எதுக்காக வரைப்போ? கேள்வி கேட்கறது யாரு? மன்னர் நீ கேட்கணும். காவல்காரன் நான் பதில் சொல்லணும். அப்ப கேளு சொல்றேன். கடைசியில கேட்கிறேன். வாடா சரி, அரண்மனைக்கு முன்னதாக வர வேண்டிய இவ்வளவு கால தாமதம் கேட்கறது யாரு? மன்னர் நீ கேக்குற பதில் யாரு சொல்லணும்? நீதான் சொல்லணும். அப்ப கேளு சொல்றேன். அரண்மனை முன்னதாக ஏண்டா கால தாமதம் கேட்டா அதையே 10 தரம் சொல்றேன்னு தலையாட்டி சொல்றேன். உட்காருங்க. யார் காலத்தா முதல்ல கேக்குறேன். உங்களை பாக்கலாம் தாங்க வந்தேன். சரி. எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறா. இல்லங்க, என் வாயில என்னைக்குமே பீ வராது. சொல்லு. சீரியல் பல்பெல்லாம் கட்டி டீப் லைட் எல்லாம் சுருவி தெருக்கு லெவடியாலாம் போட்டு லெவடியா வானொலி புட்டி இல்ல பொட்டி இதெல்லாம் போட்டு எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறா. என் வாயில நொய்யி மாட்டு மாரியம்மன் திருவிழா நடக்கின்றது. ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம ஊர்ல திருவிழா செய்வது வழக்கம். இதற்காக நாடு நலப்பெற வேண்டும், கிராமம் செழித்து வாழ வேண்டும். அதே போல எங்க ஊர்ல திருவிழா செஞ்சாங்க. சூப்பரான ஆட்டக்காரங்க நாடகம் வச்சாங்க. வந்தவங்க எல்லாருமே காலாலேயே ஆடுறாங்க. இது நான் கேட்டு கையால ஆடுறா கேட்கணுமா? எனக்கு காலாலதான் ஆடுறாங்க. ஒரு கட்சி புட்டு பாரு நான் எப்படி ஆடுறேன். ஆட போற
காலையில தெரியும் பார்த்தாக்கா. அதனால ஆ, மாரியம்மன் திருவிழா நாடகம் வச்சாங்க. ஊரு மக்களே உட்கார்ந்து நாடகம் பாத்துக்கிறாங்க. சரி எங்க குடும்பத்துல ஆ. நாங்க உட்கார்ந்து நாடகம் பாத்துக்கிறோம். எஜமா சரிப்பா. யார் யாரு? நீ நானு, என் பொண்டாட்டி, என் சம்சாரம், என் மனைவி, மை ஒய்ஃப். சுருக்கமா உனக்கு 4 கொண்டாடின்னு சொல்ல வரியா இல்ல ஒன்றுச்சு மை வைஃப் டார்லிங்ல சொல்ல விட்டியா? இல்லங்க, சம்சாரம்னா யாரு? சொல்லு. அது சத்திரத்துல கல்யாணம் பண்றது. மனைவினா யாரு? சொல்லு. அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. சரி. அப்பா அம்மாக்கு தெரியாத தள்ளி போய் லோடி ஏற்றி கல்யாணம் பண்றாங்க. அது அதெல்லாம் மை ஒய்ஃப். வைஃப். என் பொண்டாட்டி அவளை செல்லமா பாத்துப்பேன். என்னை விட்டு அவ பிரிய மாட்டா, அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன். அவ்வளவு பந்தபாசத்தோட நான் கிழிச்ச கோட்டை என் பொண்டாட்டி தாண்ட மாட்டா. இவ்வளவு பயம். அவ்வளவு பயம். அப்படி சுத்திக்கிட்டு தான் வந்து நிப்பா. சரி சரி சரி. எப்படியோ நன்றாக இருந்தால் சரி. யாண்டின்னு கூப்பிட்டா போதும், ஆ, மூத்தவன் பேச்சுப்பா. அவ்வளவு பயம் உண்டு. பயம் இல்ல, அவளுக்கு சுகர் அதிகமா இருக்கு. அதனால நானு என் பொண்டாட்டி எனக்கு 2 பசங்க. உனக்கடா? எனக்கு தெரியாது எப்ப பசங்க வந்தாங்க. ஏண்டா அது எப்படி உனக்கு தெரியும்? உங்கள்கிட்ட சொல்லிட்டா எட்டி பார்த்துட்டு வருவாங்க. சரி சரி சொல்லு. பூண்டு விற்கிற உனக்கே 3 புள்ள இருக்க சொல்லலாம். எங்கடா அது வந்து பார்த்தேன் கொரோனா வருது. பூண்டு பூண்டு நாடகம் என்னங்க? பூண்டு பூண்டு பூண்டு. சொல்லு. அதனால நாங்க 4 பேர் உட்காந்து நாடகம் பாக்குறோங்க. பார்த்தேன். நாடகம் நல்லா சிறப்பா போகுது. ஓடிக்கிட்டு இருந்தது. சம்பூர்ண ஹரிச்சந்திரம். சம்பூர்ணம் ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா. ஆடா பாவி. மணி 2 மணி. ஆ, மயான காண்ட நடக்குது. ஹரிச்சந்திராவுல. பையன் பிரகலாதன நாக்கு பூச்சி கட்டிடுச்சு. நாக்கு பூச்சி கடிக்காதுடா, அவங்கள கடிச்சுட்டுன்னு சொல்லு. ஐயோ, நல்ல பாம்பு கடித்து விட்டது. அதுதான் நல்ல பாம்புன்னு சொல்லி அது எப்படி கடிக்கும்? அது ஐதீகம். நல்ல பாம்பு நல்ல என்றுதான் பாம்பு எப்படி கடிக்கும்? பாம்பு நல்ல பாம்பு என்றுதான் கூறுவார்கள். அதுல ஒரு பாம்புன்னு சாதாரணமா சொல்லுவாங்க. கடிச்சுச்சுங்க. அதுல அழுதா பாரு அவ எவா? சுந்தரமதி. ஏய், சந்திரமதி. எல்லாம் ஜனது பார்த்துக்கினே இருக்கிறாங்க. நடு நேரத்துல ஜோட மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் போகதான் நாடகம் நின்னு போச்சு. எல்லாரும் எழுந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. சரிப்பா. நாங்க 4 பேரை எழுந்து நாங்களே எங்க வீட்டுக்கு போறோம். சரி. ஐயா, இருப்பதிலே பெரிய வீடு என் வீடு தான். யாரு உன்னுடைய வீடா? என்ன ஒரு 5 சதுரத்துல கட்டிருப்பியா? என்னடா? சரி, ஒரு 15 சதுரம். என் மூத்தத்துல முடிக்காத. ஏய், முகத்துல முழுக்காதன்னு சொல்ல பிச்சு விடுவேன். 15 சதுரம்லாம் ஒரு வீடாது. என்னடா? அப்போ ஒரு 30 சதுரம். பட்டாலும் கொடுத்துருவோம் இருக்கிற கோவத்துல. என்னதான் கேட்பது? 30 சதுரத்துல வீடு கட்டுறது மட்டுமானதாடா டேய்? சோழிங்கர் மலை மேல நின்று பார்த்தா என் வீடு தெரியும். அப்போ என்னதான் எத்தனை சதுரமா என்ன எத்தனை அடுக்கு தான் கட்டி வச்சுக்கிறேன்? பெருசுங்க. என்ன பெருசு? சரி, மவுண்ட் ரோடுல இருக்க எல்ஐசி பில்டிங் அந்த அளவுக்காவது இருக்குமா? டேய், டேய். டேய். பைத்தியமா போறானே. மவுண்ட் ரோட்ல என்னடா சொல்லிட்டேன் நானு? உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? மவுண்ட் ரோடுல இருக்கிற எல்ஐசி இப்பதான் தெரியும். இல்ல, நான் போயிட்டு எல்ஐசி ஆமாட்ட போயிட்டு நீ வரல சாட்டு போட்டு கட்டுறான். சொல்றா டேய், தெரியாது சொல்றா. எல்ஐசி எத்தனை சதுரம் என்னடா இருக்கும்? 14 அடுக்கு மாடி. எல்ஐசி தான் என் வீட்டு பாத்ரூம். எல்ஐசி இவன் வீட்டு பாத்ரூம்னாக்கா அப்போ எவ்வளவு எல்ஐசி என் வீட்டு பாத்ரூம் பண்றேன். என்றால் சோத்துக்கு கூத்தாடுற பையன் நீ உக்காந்து நான் நின்னுங்க. நீங்க உட்காருங்க. இருக்க வேண்டியதான். நீ மன்னர் வேஷம் எல்ஐசி பில்டிங்கே 14 அடுக்குல
அதுவே உன் பாத்ரூம் சொன்ன போது மத்ததெல்லாம் எந்த அளவுல இருக்குன்னு இல்ல வேணாங்க உட்காருங்க ஐயா. உட்காரலான்ற அனுபவிப்போம் நான் கேஜி ஆகுமோ எல்ஐசி என் வீட்டு பார்த்து முடியாற மாட்டேன் ஏய் முடியாற மாட்டேன் மாலை போடுங்க மாலை போடுங்க. அதிகா கையில் அதிகம் வச்சுக்கிற அசிங்கமா ஐயோ என்ன நடக்குமோ என்ன கேஜி ஆகுமோ ஏய் துண்டு எடுத்து இடுப்புல கட்டலாம் கட்டா எல்ஐசி என் வீட்டை பாத்ரூம் கைய கட்டு வாய மூடு அந்த கை கேள்வி எதுக்குடா சிரிக்கிறா பாத்ரூம்டா எல்ஐசி 14 மாடி டேய் டேய் எடி போ எடி பண்ணல போ வாய மூடு உட்காரு நான் சோற போடுறேன் வாய மூடு லப்பட்டி ஜப்பா வில்ல வேஷா மன்னர் வேஷம் ஆடுற அம்மா தான் உன்னை ஒரிஜினலா பெத்து போட்டா பப்புனு வேஷம் ஆடுற எங்க அம்மா மாணவிய பிடிக்க கடைசிட்டா வர வர எடுத்துக்கிறீங்களா நம்ம ஒரே துறையில வேலை செய்யறோம் என்ன துறையில நான் அடிச்சு போடுனா ஒரு நீளம் போடுவோம் அதுதான் விட்டு வந்தீங்களா அந்த கையினா வெங்காயம் பறிக்கிட்டா அப்ப கூட அந்த செம்பெடுத்தப்பா எப்படி செம்பெடுத்தப்பா காலே 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 ஓ மை காட் என்ன பிடிக்கிறேன் கப்பல் என்ன வேசாடுறேன் மன்னர் இல்ல வேஷம் மன்னர் வேசாடுறேன் நான் என்ன வேசாடுறேன் பப்புனு வேஷம் பப்புன் வேஷம் ஆமா தம்பி கீழே போடுறான் பப்புன் வேஷக்காரன் சொல்றேன்னு காலை பிடிக்கிற சூடு சோறன இல்ல டேய் எனக்கு அங்கயா போற அங்கயா போற டேய் அங்கயா போறதுல பழம கையை கட்டு எப்ப கை கட்ட எல்ஐசி பாத்ரூம் அப்ப என் வீடு வீடு எந்த அளவுன்னு சொல்லலையே சொல்றேன் இரு அதுல தனக்கு என் உயிரு என் வீடு சொல்லு எவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசு ஒரு ஆளு உள்ள போ தடுமாறுற இரு மூத்திரம் வர்ற மாதிரி சொன்னா என்ன கேஜி ஆகுமா ஐயோ முறைக்கிறாட்டியம்மா ஆளு பாடுறப்போ அந்த தொப்பி அதுக்கு எப்படி எந்த அளவு வீடு வயிற்று கலக்கிற எத்தனை தர நான் கேட்கிறேன் ஒரு ஆள் என்ன சொல்ல வர மல்ல கட்டது எல்ஐசி பில்டிங் அப்படி என்றால் உன் வீடு எந்த அளவு இரு மெர்க்காத இரு ஒரு ஆள் உள்ள போனோம்னா போனா இரு அது பாடா போனா சரி போனா போனா பாடால் போனா உள்ள போனா ஒரு ஆளு உள்ள போனா அது ஏன் எடுக்கிறீங்க தரம் ஒரு ஆளு போனா அடுத்த வார்த்தையில தம்பா என் உயிரே அடிக்கிறேன் ஒழுங்கான முறையில் எனக்கு சொல்லலன்னு வச்சுக்கா ஒரு ஆளு உள்ள போனா ஒரு ஆளு வெளியே வந்துடும்
ஏய், ஒரு நாட்டு மன்னரை போட்டு அடிக்கலாமா அடிக்கலாமாடா போடுறா. அடிக்கலாமா எப்பாடா? ஒரு வச்சுக்கிறாரு. வாடா இங்க. எர்றாடா, எர்றா. இது புண்ணியம் இல்ல தூத்துனால என்ன எர்றா? எர்றா இது? கேப் மாறி போச்சு ஏப்பு மாறி போச்சு. டை, 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 டை. ஐயா ஆ, எல்ஐசி தான் என் வீட்டு பாத்ரூம்ன்ற ஆ. சொல்றேன் எனக்கு தான் புத்தி இல்ல எர்றா. கேக்குற கம்மி சொல்றவெல்லாம் கம்னாட்டியா இருப்பான். கேட்கிறவன் புத்திசாலியா இருக்கும் புத்திசாலியா? ஏய், ஐயா ஆ, எல்ஐசி போல எனக்கு வீடு இருந்தா வீடு இருந்தால் நான் ஏன் கூத்தாட வர போறேன் உன்னாண்ட உதவாங்க போறேன் சொல்ல முடியாது. 10 ஏக்கரா 5 ஏக்கரா நிலம் உள்ளவங்க கூட 100 மூட்டை 200 மூட்டை போட்ட கூட வந்து நாடகம் ஒண்ணு சம்சாரிங்க தான். புரியுதா? அப்போ பூண்டு ஒருவேளை 14 அடுக்கு மாடிக்கு மேல இருந்தாலும் இருக்கலாமே அப்படின்னு தான் நான் அவனை கேட்டேன். அதற்கு நான் அமரக்கூடிய சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு இருடத்தை உனக்கிறான் வைக்கும் காலை மேல போட்டு ஆட்டான். நானாவது மாலை கையை கட்டி நிக்கணும், கையை காலை பிடிக்கணும். எத்தனை நாள் உனக்கு? ஐயோ டிசைன் மாமுக தேவரும் அடுத்த ஆள் உட்காந்துக்கிறாரு ஏண்டா டேய், என்ன உட்கார்ந்துடல? இடமா எடம் மாறி உட்காந்துட்டியா? எல்லாம் கல்லாடா இது அவன் ஏறி உட்காந்துக்க. இடம் ஃப்ரீயா இருந்ததுன்னு உட்காந்து அதனால உட்காந்தியா? சரி, கூட கொண்டு. நாங்க ஒரு விகடக்கவிங்க மன்னிச்சு விடுங்க ஐயா ஆமா. டேய், யார் தெரிகிறதா? யாருங்க